இப்போ நம்ம லோயர் கேஸில் இருந்து பார்க்க போகிறோம். லோயர் கேஸ்னால் ஸ்மால் லெட்டர்ஸ். லோயர் கேஸில் இருந்து பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்ல அந்த டிக் மார்க், ஸ்மால் சைஸ் டிக் மார்க், அதை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். 1 2 3 4. ஓகே, இப்போ இதே போல் தான் வந்து சில லெட்டர்ஸ் வரப்போகுது. என்னென்ன லெட்டர்ஸ் வரப்போகுது? ஃபஸ்ட்டு ஒரு லைனுக்கு 1 2 3 4, 1 2 3 4. ஓகே, நம்ம இப்போ இந்த ஸ்மால் டிக் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதில் என்னென்ன லெட்டர்ஸ் வருது? ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ. டிக் மார்க் வந்த வழியாகவே போய் சர்க்கிள் 10. ஏ. டிக் மார்க் ஏ. டிக் மார்க் ஏ. டிக் மார்க், உங்களுடைய டிக் மார்க் வந்து இந்த பெண்டு என்ன அகலத்தில் இருக்கோ அந்த அகலத்தில் தான் ஏ வரும். ஒரு சிலர் வந்து பெருசாக எழுதுவாங்க. எப்படின்னா இப்படி எழுதுவாங்க. உங்கள் டிக் மார்க்கோடைய அகலம் எந்த அகலத்தில் இருக்கோ அந்த அகலத்தில் தான் உங்களுக்கு லெட்டர்ஸ் வந்து வரும். நீங்கள் இந்த சைஸில் எழுதணும். அதாவது ஒரு என்கிட்ட வந்து ஒரு ஸ்லாண்டிங் லைன்லேயும் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்கும் நடுவே இவ்வளவு தான், ஒரு லெட்டரோட சைஸ் அகலம் இவ்வளவு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு மெட்டீரியல் இருக்குது. யாருக்காவது வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த மெட்டீரியலை தரேன். டிக் மார்க் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்கும் நடுவே 2 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஏ எழுதியாச்சு. அடுத்து என்ன லெட்டர் இருக்குது? சி. ஏ மாதிரியே எது இருக்குது? சி. டிக் மார்க் அது இந்த பாதி சைஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் இருக்கணும். சி. 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 ஓகே, அடுத்தது டி. டிக் மார்க் ஸ்லாண்டிங் லைன் கோ டு ரெட் லைன், லூப் லைன். ஏவும் டிக் மார்க்கும் அந்த லூப் லைனும் சேர்ந்த மாதிரி வரும். ஓகேங்களா? டி. கோ டு ரெட் லைன், கம் டு ப்ளூ லைன். ஓகே, அடுத்து என்ன லெட்டர் இருக்கு? அடுத்தது ஜி. டிக் மார்க் ஏ மாதிரியே நேராக ஸ்லாண்டிங் லைன், லூப் லைன். ஓகே, டிக் மார்க் சர்க்கிள், ஸ்லாண்டிங் லைன், லூப் லைன். டிக் மார்க் சர்க்கிள், ஸ்லாண்டிங் லைன், லூப் லைன். டிக் மார்க் சர்க்கிள், ஸ்லாண்டிங் லைன், லூப் லைன். ஓகே, அடுத்தது அடுத்த லெட்டர் ஓ. டிக் மார்க் ஓ. டிக் மார்க் ஆஸ் யூஷுவல் சர்க்கிள், அந்த சர்க்கிள் மேலே போய் உள்ளேருந்து வெளியே வரணும். டிக் மார்க் சர்க்கிள் ஓ. ஹம்டி டம்டி ஆயிடுவார் ஓ. பார்த்தா ஹம்டி டம்டி மாதிரியே இருக்கா? அடுத்தது 1 ஃபிங்கர் கேப். அடுத்த லெட்டர் கியூ. 1 ஃபிங்கர் கேப், டிக் மார்க் சர்க்கிள், சேம் ப்ரொசீஜர். ஜிக்கு வந்த மாதிரி அதே மாதிரி அது ஃப்ரண்ட் பெண்ட் ஆகும், இது பேக். ஓகே,
Q. இந்த டிக் மார்க்கை பேஸ் பண்ணி நம்ம எழுதக்கூடிய லெட்டர்ஸ் இதெல்லாம் தான்.